அரசியல் வந்து ஒரு 10 வருடங்களுக்கு முன்பாகவே அவருக்கு வந்து உள்ளே வந்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களுக்கு முன்பாகவே எஸ்சிஎஸ்சி அரசியல் நீ வரணும் அப்படிங்கிறத ஒரு அரசியல் ஆசையை விதைச்சதே வந்து எஸ்சிஎஸ்சி அவருடைய தந்தை தான். வரலாம் பார்ப்போம், நம்மலாம் அரசியலுக்கு வர முடியுமா, சினிமாவில் வந்து ஜெயிச்சதே பெரிய விஷயம் அப்படிலாம் விஜய் சொல்லியிருக்காரு நிறைய தடவை. பட் சினிமாவில் ஜெயிச்சிட்டு இல்லை, அரசியல் நீ ஜெயிப்பேன்னு அவங்க அப்பா தான் அவருக்கு ஊக்கம் கொடுத்ததே. ஓகே பார்க்கலாங்கும் போது தான் ஸோ அந்த தலைவா படம் தான் அவருக்கு வந்து அரசியலை வந்தே தீரணுங்கிறத ஒரு ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் போட்டது. ஏன்னா அதில் அவர் சந்தித்த விஷயங்கள் நிறையா, அவமானப்பட்ட விஷயங்கள் நிறையா இருக்குது. அப்போ நம்ம நடிகராக மட்டுமே இருந்தால் பத்தாது, அரசியல் செல்வாக்கு ஒன்று வேணும். அப்போ அரசியல் செல்வாக்குன்னா ஏதோ ஒரு கட்சியில் போய் சேர்ந்து பண்ணுறதை விட ஏன் நம்ம தனியாக ஆரம்பிக்கக்கூடாது வரக்கூடாதுன்ற அந்த எண்ணம் உருவானது அப்போ தான், அந்த பீரியட் தான். அப்போ தான் தன்னுடைய மக்கள் செல்வாக்கு அதிகப்படுத்துகிறார். ஸோ ரசிகர்களுடைய ஆதரவை வந்து நிறையா உருவாக்குறார். ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்தாரு, அந்த சந்தர்ப்பம் 2014 வந்துச்சு, ஆரம்பிச்சிட்டார்.